எங்களுடைய திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் 100 மருத்துவ இடங்கள் தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் திறந்த மருத்துவக் கல்லூரிகளில் 150 இடங்கள் இருக்கின்றன. ஆகவே திருவண்ணாமலையில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிக்கு 150 இடங்களை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? கீழ்பண்ணாத்தூருடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 கோடி ரூபாயிலே ஒரு கட்டிடம் கேட்டிருக்கிறோம். அதை விரைவில் கட்டித்தர நடவடிக்கை எடுப்பார்களா என்பதையும், பழைய குவார்ட்டர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அதெல்லாம் இடித்து அதில் அந்த இடத்தை சுகாதார நிலையத்திற்கு வருகின்ற வகையில் செய்யக்கூடியவும், அதே போல் மருத்துவக் கல்லூரி உயர் படிப்பை ஒரு இடம் கூட காலி இருக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் ஒரு கேள்விக்கு 4 துணை கேள்விகளை கேட்டிருக்கிறார். அந்த திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 100 கல்வி இடங்கள் இருக்கிறது. அதை அதிகரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு விரைவில் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திக்கிற போது எந்தெந்த கல்லூரிகளில் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாம் புதிய கல்வி இடங்களை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய கோரிக்கை வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் அவர் சொன்ன இந்த உயர்கல்வி காலி இடங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உயர்கல்விக்கான காலி இடங்கள் ஒன்றும் இல்லை. 1-2 இருக்குமானால் அது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலும் ஒன்றிய அரசின் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் தான் இருக்குமே தவிர மாநில அரசின் நடவடிக்கைகளினால் ஒன்றும் காலியாக இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார், ஒரு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அடுத்த நிதிநிலை ஆண்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று இந்த கட்டிடங்களுக்கு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.